அஸ்ஸலாமு அலைக்கும். அதே நேரம் குட் ஈவினிங் எவ்ரிவன். ஆன்லைன்ல அடிக்கிறார்கள். நான் கலைக்கிறேன் கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. ஆன்லைன்ல அடிக்கிறார்கள். இந்த ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கான்னு சொல்லணும். இந்த ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்காங்க. செட்ல ஏற்றும் போடும். இந்த ஆடியோ வீடியோ கிளியரா இருக்காங்க. செட்ல போடணும். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா என்று செட்ல போடுங்க. இல்லையா அவரால் மைக் ஆன் பண்ணி செல்லுங்க. ஓகே கிளியர். சரி, இந்த நாள் என்னன்னு சொன்னா கிளாஸ் ஆன்லைன்ல அடிக்கிறார்கள். ரெக்கார்ட பார்ப்பாங்க. 1000 நிமிஷம் இருக்கு. பிசிக்கல் அடிக்கிறார்கள். கிளாஸுக்கு டைம் போறது அதையும் 1000 தரம் சொல்லுவீங்க. நீட் டைம் தேடப்பட சரியா? ஆன்லைன்ல அடிக்கிறார்கள். என்ன செய்யுங்க, லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டு விடுங்க. இப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ல எல்லாம் அப்படியே போட்டு விடுங்க. கிளாஸ் நான் யூனிட் 3 ஸ்டார்ட் ஆகுது. யூனிட் 1 and 2 முடிஞ்சு அடுத்த இன்றைய நாள் யூனிட் 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னென்ன 8:39 நீங்க கொஞ்சம் உங்களோட ஸ்டேட்டஸ்ல இல்லை தெரிஞ்ச குரூப்ல ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. கிரீன் கலர் மார்க்கரால தெரியுது இல்லைண்ணே? ஓகே ஓகே. ஓடி போடா. நம்ம இன்றைக்கு பார்க்க போற சடப்பொருட்களின் கட்டமைப்பு. சடப்பொருட்களின் கட்டமைப்பு. இப்போ ஓகே தானே? சடப்பொருட்களின் கட்டமைப்பு. நாம
இது தியரி கிளாஸ் இல்லை, நம்ம பாஸ்ட் பேப்பர் ரிவிஷன் கிளாஸ் தானே. ஸோ இப்போ நாம தியரியை காய்ச்சிட்டு டீப்பா போயிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே தியரி படிச்சாக்கள் முடிச்சாக்கள். இது பாஸ்ட் பேப்பர் கிளாஸ்ன்றதுக்காண்டி கேள்வி கூட பழமையா தானே. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் கேள்வி கூட தானே இந்த தியரியை மீட்டிட்டு போனோம். அதே போலதான் இப்ப நம்ம 3வது யூனிட்டுக்கு தியரி கேள்விகளும் கூட நம்ம தியரியை மீட்டிட்டு போவோம் லேசா. அப்ப ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு வருஷமும் வர கேள்வி ஒரே கேள்வி மாதிரி இருக்காது. அப்ப ஒரே தியரியை நம்ம பார்த்துட்டு இருக்கு. அப்ப நிறைய கேள்வி வரும், ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து ஒவ்வொரு வகையான கேள்வி வரும். ஸோ அப்ப ஒவ்வொரு கேள்விக்குரிய தியரியை நம்ம மீட்கக்குள்ள ஓவரால் அந்த யூனிட் முடியக்குள்ள எம்சிக்யூ செஞ்சிருப்போம், ஸ்ட்ரக்சர் செஞ்சிருப்போம், எஸ்ஏயும் செஞ்சிருப்போம். அப்ப இந்த இது எல்லாத்துக்குள்ளையும் சேர்த்து அந்த யூனிட் நமக்கு முழுமையா கவர் ஆகும். அதெல்லாம் இவர்த்தைக்கு மட்டும் கதைச்சிட்டு கொண்டு போறது மட்டும் வேலை இல்லை. அதை நீங்க ஊட்ட இருந்து நீங்க ஊட்ட இருந்து அதை திரும்ப செஞ்சு பார்க்கணும். நான் குரூப்ல பேப்பர் போட்டா நான் செஞ்சு காட்டுற வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்காம நீங்க செஞ்சு பார்த்துட்டு வரணும். செஞ்சு பார்த்துட்டு வந்தா தான் உங்களுக்கு சரி வந்தது. நான் அதுக்குரிய உதாரணம் இந்த திரும்ப விளங்குறது கிளியர் ஆகும். இப்ப பிள்ளை வந்தது ஏன் பிள்ளை வந்துச்சு, என்ன நம்ம என்ன மிஸ்டேக் விட்டோம் டல்லி நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள அது உங்களுக்கு பிடிபடும். அப்ப நீங்க சும்மா பேப்பர் எடுத்துட்டு வந்துருக்கிறது சும்மா வேஸ்ட் தான். நம்ம செஞ்சு பார்த்துட்டு வரணும். சரி, நாம கேள்வியை பார்ப்போம். கேள்வியை பார்ப்போமா இல்ல நம்ம பெஸ்ட்டுக்கு ரிவிஷன் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி பெஸ்ட் யூனிட் சமரி பண்ணி எடுப்போமா? சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. என்ன செய்வோம்? பழமையா போற மாதிரி கேள்வி கூட தியரி வச்சுக்கோமா இல்ல தியரி இப்படி கேள்வி வச்சுக்கோமா? கொள்ளை நாக்கள் சேர்ந்த உடனே பிசிக்கல் சொல்லுங்க. என்ன உள்ளே நாக்கள் ஒருத்தர் போடலையா? பிசிக்கல் நாக்கள் கேள்வி வச்சுன்ற சரி. அப்ப நம்ம கேள்வி கூட எப்போவும் என்ன தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி உங்களோட டியூட்ல 2014 ஆண்டு வந்த 14வது எம்சிக்யூ. 2014 ஆண்டு வந்த 14வது எம்சிக்யூ. சரியா? இந்த எம்சிக்யூல என்ன சொல்றாங்க? இந்த எம்சிக்யூ எதை அடிப்படையா வச்சுன்னா நம்மளோட 3வது யூனிட்ல கடைசியில் இருக்கு மூலக்கூற்று சூத்திரங்கள். இப்ப நம்ம மூலக்கூற்று சூத்திரம் எந்த அடிப்படையில் எழுதுன்னு பார்த்திருக்கோம். அந்த ஒரு மூலகத்துல வலுவளவை வச்சு அந்த மூலக்கூற்று சூத்திரம் காணப்பல இருக்கு. அதுல இப்ப கேள்வி என்னன்னா எம் எனும் உலோக சல்பேட்ரிக் நமக்கு தெரியும். நம்மட தேர்ட் யூனிட்ல பின்னுக்கு ஒரு அட்டவணையில மூலிகம் வேறையா தந்து விட்டு அதுல சல்பேட் இருக்கு தந்து அதுல வலுவளவு தந்து இப்ப உதாரணமா சல்பேட் இருக்கு SO4 2- சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இவரு இன்னொரு மூலகத்தோட பங்கீடு செய்ய போகக்குள்ள ஒரு பிணைப்பொண்ட உருவாக்க போகக்குள்ள அப்ப அவரு வலுவளவா என்னத்தை நம்ம கருதுவோம்னு சொன்னா வலுவளவு ஏற்கிற இலக்கிற இலத்திரன்கள் நிற்கிறாங்க. இங்க 2- சொன்னா நமக்கு தெரியும் இலத்திரனை இழந்தா பிளஸ் ஏற்றா மைனஸ் நெல்லி. அப்ப இங்க இவரு ஏற்கிற இலத்திரனை வச்சு இவருக்கு 2- நெல்லி கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு தெரியும் வலுவளவுக்கும் நம்ம படிக்கிறோம். வலுவளவோட டெபினிஷன் பற்றி அவரை ஏற்கிற அல்லது இழக்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கை வச்சுதான் அவரை வலுவளவு காண்றது.
அப்ப இங்க SO4 2 நம்ம சல்பேட் சொன்னா நமக்கு தெரியும் மூலியத்துல SO4 2 அப்ப இவரோட வலுவளவா நாம என்னத்தை கருதுன்னு சொன்னா இந்த இருக்கிற ரெண்டு இவரோட வலுவளவா இந்த ரெண்டை கருதும் சரியா அதே போல இப்ப மூலக்கூற்று சூத்திரம் MsO4 இப்ப இவரோட எம் சேர்ந்து கேள்வி என்ன எம் அந்த எம் இவரோட சேர்ந்து உருவாக்குறதுல சேர்வையிட அழகு இந்த சூத்திரம் என்னன்னு சொன்னா MsO4 இப்ப நமக்கு தெரியும் மூலக்கூற்று சூத்திரம் எழுதக்குள்ள இவரோட வலுவளவை SO4 2 சல்பேட்டோட வலுவளவை எம்முக்கு எம்மோட வலுவளவை நம்ம உதாரணமா ஏண்டல் எடுப்போம் வலுவளவை இந்த SO4 2 குறுக்கு பெருக்கம் செஞ்சுதான் நம்ம மூலக்கூற்று சூத்திரம் எழுதுவோம் அப்ப இதுல குறுக்கு பெருக்கம் செய்யப்போல வந்த விடையில MsO4 அந்த விட என்ன MsO4 இப்ப நமக்கு தெரியும் இவருக்கு இப்ப நமக்கு ஏண்டல் எடுத்த விஷயம் இவரை நம்ம எழுதப்போல எப்படி எழுதுவோம் M2SO4 இவர ஏண்டல் எழுதுவோம் அப்ப இங்க இந்த ரெண்டு வெட்டுப்பட்டீங்க இந்த ரெண்டு இங்க சுருக்கப்பட்டீங்கன்னா இந்த வெட்டுப்பட்டீங்கன்னு இந்த ஏன் என்ன அறிந்திருக்கணும் உதாரணமா இவரத்துக்கு உதாரணமா இந்த ரெண்டிட மடங்கா தான் இந்த ஏயும் வந்திருக்கும் நமக்கு தெரியும் மூலப்பொருள் படிக்க தியரியில படிச்சிருக்கும் இவர ரெண்டிட மடங்கா இவரத்துக்கு வந்து இந்த உதாரணமா இந்த எஸ்ஓப முழுவதும் இருக்குன்னு உதாரணமா இவரத்துக்கு நம்ம 4 சொல்லி எடுத்துருந்தாங்க சொன்னா இந்த ஏன் 4 சொல்லி இவரத்துக்கு எடுத்துருந்து சொன்னா சுருக்கப்படக்கும் வெட்டுப்படக்குள்ள இவரத்தை ஒன்று இவரத்தை 2 அப்ப எப்படி வந்திருக்கும் MsO4 முழுவதில் 2 என்று வந்திருக்கும் ஆனா நமக்கு அப்படி ஒண்ணும் வரல இங்க எப்படி வந்திருக்குன்னு சொன்னா MsO4 அப்படின்தான் வந்து அப்ப நமக்கு இதுல என்ன விளங்குச்சுன்னா இந்த ஏ என்று சொல்றாரு ரெண்டா தயார் இருக்கணும் ஏன்னு சொன்னா இவரத்தைக்கு 2 போட்டோம்னு சொன்னா கட் பண்ணக்குள்ள இங்கேயும் உண்டு அந்த ஒன்று நம்ம போட மாட்டேன் இடத்துக்கு ஒன்று இருக்கும் SO4 முழுவதின் ஒன்று அந்த நம்ம ஒன்று மூலக்கூற்று சூத்திரத்துல போட்டு காட்டும் காரணமாக MsO4 இப்படி எழுதும் அப்ப இதுல இருந்து நமக்கு விளங்குது இந்த எம்மோட வலுவளவு என்னன்னு சொன்னா 2 எம்மோட வலுவளவு என்ன 2 ஆனா கேள்வி அது இல்லை எம்மின் குளோரைட்டின் மூலக்கூற்று சூத்திரம் யாரு கேள்வி எம்மோட வலுவளவு என்னென்னலாம் கேள்வி எம்மோட வலுவளவு என்னென்று கேள்வி இல்லை கேள்வி என்னென்றா கேள்வி குளோரைட்டுடன் சேர்ந்து உருவாகிற சேர்வை Cl மைனஸ் நமக்கு தெரியும் குளோரின் சொன்னா குளோரைட் சொன்னா Cl மைனஸ் இப்பதான் பார்த்தோம் இப்ப நம்ம உதாரணமா இங்க Cl மைனஸ் Na பிளஸ் K பிளஸ் Mg2 பிளஸ் அப்படின்னு அதுக்கு ஏற்றம் ஒரு அயனுக்கு எழுதக்கூட அந்த அயன்ல வார அந்த நேரேற்றமோ அல்லது மறையேற்றமோ அவரோட கவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இவரோட வலுவளவு கணிப்போம் அது நமக்கு தெரியும் என்ற வலுவளவை ஏற்கிற அல்லது இழக்கிற இலத்திரன்களை எண்ணிக்கை நம்ம அயன் எழுதக்குள்ள அவர் எத்தனை இலத்திறனை ஏற்றிக்காரு எத்தனை இலத்திறனை இழந்திருக்காரு அதை வச்சுதான் நம்ம ஏற்றமே போடுவோம் அப்ப இதுல Cl மைனஸ் என்று சொன்னா Cl மைனஸ் சொன்னா இவரோட வலுவளவு 1 இவரோட வலுவளவு என்ன 1 அடுத்தது M எம்மோட வலுவளவு நாம இப்பதான் கண்டம் 2 அப்ப இவரை நம்ம குறுக்கு பெருக்கம் செஞ்சு சொன்னா வளப்புற விட என்ன MCl2 வரப்புற விட என்ன MCl2 இதுல 2 அதை விட இந்த கேள்வி விளங்கிட்டு என்று சொல்றால் ஒன்லைன்ல இருக்கிறாள் அம்சம் கொண்டு போடுங்க நீங்க சொல்லுங்க விளங்கிட்டா விலங்கலாட்டி இன்னொருத்தர சொல்லுங்க இன்னொரு விலங்கப்படுத்தி விடுங்க கேள்வி விளங்கிட்டுன்னு சொன்னா ஒன்லைன்ல இருக்கிறார்கள் இப்படி போட்டுருங்க
மற்றவர்கள்னு விலகிட்ட விலங்கலையா? நீங்க இருந்து இவிடத்தை இருந்து நான் சொல்றேன் 8:30 இருந்து ஒரு 10 மணி வரையும் கிளாஸ். இந்த 1.5 மணி தேவை சும்மா இருந்துட்டு போகக்கூடாது. இருந்தாலும் உண்டு எடுத்துட்டு போகணும். அப்ப நமக்கு யூஸ் ஆகிக்கும். இந்த டைம் வேஸ்ட் மாதிரி. விலங்கினாக்களோட ஒரு அம்சம் பண்ணி போடுங்க. இல்லையா விலங்காட்டியும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க விலங்கு சொன்னா இன்னொன்று விலங்கப்படுத்தி விடுறேன். எப்படி நம்ம வலுவலுவ கண்டு எப்படி மூளை கொடுத்து நம்ம எழுதுறேன். சரி, அப்ப அடுத்த கேள்வி போமா? அடுத்த கேள்வி அதே 2014ஆம் ஆண்டு வந்து 19வது 2014ஆம் ஆண்டு வந்து 19வது MC. சரியா? கேள்வி என்னன்னு சொன்ன, பிறதிருப்பங்களை கொண்ட மூலகங்கள் மாத்திரம் அடங்கும் கூட்டத்தை தெரிவு செய்யும். பிறதிருப்பங்களை கொண்டது எப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்மளோட புக்ல இருக்கு என்ன உலோகம், நம்ம உலோக போலி தியரி கிளாஸ்ல வந்தியும் அல்லுலோகங்கள் அதுக்குள்ள ஒவ்வொன்றா போட்டு உலோகத்துக்குள்ள வர்றதில்லை. சோடியம் மக்னீசியம் போட்டு அப்படி உலோக போலிக்குள்ள வர்றது, அல்லுலோகங்களுக்குள்ள வர்றது போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயல்பை போட்டு அதுல பயன்கள் அதுல ரசாயன இயல்பு எப்படி இருக்கும், பௌதிக இயல்பு எப்படி இருக்கின்றது பார்த்துட்டு. சோ இதுல அதுலதான் நம்ம பிறதிருப்பங்களை பத்தி படிச்சிருப்போம். பிறதிருப்பம் 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 என்று சொன்னா என்னன்னு சொன்னா, லேசா செல்ல போனேன் கிட்டத்துல கிட்டத்தட்ட எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. படம் பார்க்கிறார்கள் தானே. இப்ப ராம் சரண் ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்கான். அவரு எப்படின்னு சொன்னா, ஒரு பாட்டு போகக்கிட்டாக போலீஸ் அரிப்பாரு போல, அடுத்த பாட்டு போகக்கிட்டாக கலெக்டர் ஆகுவாரு, அடுத்த பாட்டு போகக்கிட்டாக அந்த அந்த எலெக்ஷன் கவுன்சில் ஹெட் ஆகுவாரு, அடுத்தது சிஎம் ஆகுவார். அப்படி நிறைய இது. ஆனா அவர் ராம் சரண் ஒரு ஆள் தான். அவரே மாறி 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 நிறைய வேலையை பார்க்கிறாள் அவர். பிறப்பு நலப்படுத்தான். இப்ப ஒரு மூலகம் ஒன்றைக்கு அவரு பல வகையான இந்த எப்படி சொல்ற கட்டமைப்பிலான பிறகு உதாரணமா நம்ம காபன் நடத்தோம்னு பேரு காபன் ஒரு ஆள் தான். ராம் சரண் எதை காபன் தெரிஞ்சுக்கோ. அவரு காரியம் மாறிப்பாரு, வைரம் மாறிப்பாரு. அப்படி அவருடைய இயல்புகள்ல நிறைய இந்த கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்து ஒவ்வொரு வெரைட்டியா அவருடைய இயல்புகளை காட்ட ஆரம்பிப்பாரு. அதே போல அவருடைய தோற்றங்களை மாற்ற ஆரம்பிப்பாரு. காரியம் சொன்னா ஒரு வகையிலே, வைரம் சொன்னா ஒவ்வொரு மாதிரி இருப்பார். ராம் சரணன் தான் இதுல போலீஸ் மாதிரி இருப்பாரு, கடைசியில அவர் கலெக்டரா இருப்பாரு. ஆனா அவர் ராம் சரண் அந்த படத்துல அவரே ராம் சரண் அவரே எல்லாத்தையும் மாறி மாறி போயிட்டு இருப்பாரு. அதே போல காபன் நம்ம எடுப்போம், இயற்கையில காபன் எடுப்போம். அவர் இப்படி பல வடிவங்கள் எடுப்பாரு. அதுக்கு பேர் தான் சொல்றேன் பிறதிருப்பம் சொல்லி. அப்ப பிறதிருப்பம் வந்தா இந்த படத்துல பேர் நீங்க ஞாபகம் இல்லை தெரிஞ்ச சொல்லுங்கடா, கொள்ள சொல்லலாம். மறந்து அந்த ராம்சரண் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா பிரதிருப்பம் என்றால் என்ற கேள்விக்கு நீங்க விட எழுதலாம். அப்ப இதுல பிரதிருப்பம்னு சொல்லி நமக்கு நம்மளோட சிலபஸுக்குள்ள வச்சு, நம்மடா உங்களோட ஓயல் 10ஆம் ஆண்டு சிலபஸுக்குள்ள வச்சு குறிப்பிட்ட மூலகங்கள் தாரி காபன், ஒட்சிசன், சல்பர் சல்பர்ன்ற கந்தகம், அடுத்தது சம்திங் நம்ம டின் எஸ்என், அது உங்களோட சிலபஸ் இல்லை. அப்ப நமக்கு தெரிஞ்சு அப்ப இப்படி கேள்வி எல்லாம் வரக்குள்ள கேள்வி பெருசுமா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்க விட கொஞ்சம் தான் இருக்க போகுது. அப்ப இப்படி வர கேள்வியில நம்ம ஒரு பேப்பர் எடுத்து வச்சு, ஒரு பேப்பர் என்னன்னா கசைக்கப்பட்ட எரியப்பட ஒரு பேப்பர் நம்முடைய படிக்கிற மேசையில இப்ப
முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ஸ் வரக்குள்ள அதுல எழுதி ஒவ்வொரு பாடத்துக்கும் எழுதி வச்சுக்கிட்டாங்க. அப்ப பிரதிருப்பங்கள் நல்ல குறை நம்மளோட படிப்பம் ஒவ்வொரு ஒவ்வொரு உலோக போலி அல்லுலோகம் விளிமியவை எல்லாம் படிப்போம். அப்ப அதுல ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான இயல்புகள் இருக்கு. எப்படின்னு சொன்ன உதாரணமா இப்ப நம்ம மக்னீசியம் படிச்சுட்டு தெரியல. மக்னீசியம் வெண்ணிற சுவாலையுடன் எரியும். அந்த நம்மளோட புக்ல காராண்டு சொன்னா அந்த அவருடைய சுவாலையிட கலர் அவருடைய இரசாயன இயல்புகள்ல வெட்டுப்படாதாளா பிரதிருப்பம் உள்ளவரா பிரதிருப்பம் அற்றவரா அப்படின்னு தருவான். அப்படி தரக்குள்ள நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஏன் தாராக இது எக்ஸாம்ல கேட்கறது சான்ஸ் கூட இருக்கு. அப்ப நம்ம அதை அந்த பேப்பர்ல ஒரு கோர்னர்ல ஒரு ஷேர் பேப்பர் எடுத்தாங்கன்னு சொன்னா நாலாம் அடிச்சு ஷோர்ட் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சா நமக்கு எக்ஸாமுக்கு போகிட்டா உதாரணமா நம்ம டேம் எக்ஸாம் ஏற்கிறோம். டேம் எக்ஸாம் போகிட்டா அப்படி பாருங்க லேசா ஞாபகப்படுத்திட்டு போய்க்கலாம். அப்ப இதுல கேள்வி என்னன்னு சொன்னா பிரதிருப்பங்களை கொண்ட மூலகங்கள் மாத்திரம் அடங்கும் கூட்டத்தை தெரிவு செய்க. இப்பதான் சொன்னேன் ராம்சரண் நீங்க ஞாபகம் வச்சுங்க நஜரி மாறி மாறி தெரியவாரு. அதே போல சொன்ன மாதிரி முதலாவதுல கார்பன் பொசிஷன் ஹைட்ரஜன். நமக்கு தெரியும் கார்பனுக்கு இருக்கிற பிரதிருப்பங்கள்ல காரியம் வைரம் அப்படி நிறைய இருக்கு. பொசிஷன்ல O2 O3 ஓசோன் O3 ஓசோன் அப்படி நைட்ரஜனுக்கு பிரதிருப்பம் இல்லை. இரண்டாவது விடை இருக்கட்டும். மூன்றாவது விடைக்குள்ள வந்தா சோடியம் சிலிக்கன் குளோரின் இல்ல. நாலாவதுல மக்னீசியம் கார்பன் கார்பனுக்கு கந்தத்திரி மக்னீசியத்துக்கு இல்லை. ரெண்டாவது விடையில கார்பனுக்கு இருக்கு பொசிஷனுக்கு மிருகி கந்தகத்துக்கு மிருகி தெளிவா நம்மளோட புக்லயே இருக்கு பிரதிருப்பங்களை கொண்டாக்கல். நம்ம பாக்குறதை பெரிய பந்தி போல குப்பமாயிரம் இருக்கும் பந்தி ராஜிக்கு. அந்த பந்திக்குள்ள இது முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம எழுதி வச்சுட்டா ஒவ்வொரு தரமும் புத்தகத்தை திரும்ப படிக்கணும் தேவையில்லை. இப்ப நமக்கு தெரியும் உதாரணமா ஒரு பக்கத்தை படிச்சுட்டு சொன்ன சரி இந்த பக்கத்தை பார்த்தா எவ்வளவு படிக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் படிக்கணுமா இந்த படிக்க தேவையில்லை. நம்ம ஒரு தரம் வாசிக்கக்குள்ள நமக்கு விளங்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எக்ஸாமுக்கு வரலாம். அப்ப நம்ம அதை என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஷார்ட் நோட்ஸுக்குரிய காப்பி ஷார்ட் நோட் புக் அல்லது ஷார்ட் நோட்ஸுக்குரிய பேப்பர்ல இந்த பக்கத்துல இருக்கிற முக்கியமான தகவல்களை மட்டும் எழுதி வச்சா நம்ம அடுத்த தரம் படிக்கக்குள்ள திரும்பியும் அதை இருந்து வாசிக்கிட்டு இருக்கணுன்ற தேவையோடு இல்லை. நம்ம அந்த எடுத்து ஷார்ட் நோட்ஸை படிச்சோம்னாலே நமக்கு லேசா விளங்கிட்டு போகும். அப்ப இதுக்குரிய விட என்னன்னு சொன்னா கார்பன் பொசிஷன் கந்தகம் கார்பன் பொசிஷன் கந்தகம். சரி பிரதிருப்பம் விளங்கிட்டா விளங்கலையா? பிரதிருப்பம் விளங்கிட்டா விளங்கலையா? எங்க விலங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாத்திரால ஏறி எத்தனை நேரம் படிக்க சரி விளங்கிட்டா விலங்குல ஒன்லைன்ல இருக்கிற சட்டில போடுங்க விளங்கிட்டா விலங்கலையா நல்ல அம்சப்பாச்சி போடுங்க சட் போட கமெண்ட் ஆகும். சரியாட்டும் விளங்கிட்டு விலங்காட்டி விலங்கல் சொல்லிப்ப மௌனம் அவங்களோட மௌனம். சரி மூன்றாவது கேள்வி 2015 ஆண்டு வந்த 15வது கேள்வி. 2015 ஆண்டு வந்து 15வது கேள்வி. இதுவும் ஒரு மூலக்கூட்டு சுற்றுறதை வச்சு வந்துருக்கு. அங்க எம்மெண்டு வந்தவரு இங்க யாரு எக்ஸ் வருது. ஏதோ கேள்வி என்னண்டா எக்ஸ் எனும் மூலகம் Cl2 வாயுவுடன்
தாக்கம் புரிந்து HCl2 எனும் அயன் சேர்வையை உருவாக்கும் எக்ஸின் இலத்திரன் நிலையமைப்பாக இருக்கக்கூடியது. இப்ப நமக்கு இலத்திரன் அமைப்பு எழுதுறேன்னு சொன்னார். அவர் எத்தனையாவது ஆவர்த்தனம், எத்தனையாவது கூட்டம், அதே போல அவருடைய அணுவை அப்படி தெரிஞ்சிருக்கிறது நமக்கு இலத்திரன் அமைப்பு எழுதுறேன்னு சொன்னார். ஆனா இது MCQ கேள்வி. MCQ கேள்வியில இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஐடியா இருந்தா மட்டும் காணும். இப்ப நம்ம கேள்விக்குள்ள போவோம். கேள்விக்கு போவோம். அடுத்தது நமக்கு தெரியும். இப்ப வந்து சேர்வை இவர வலுவளவு என்ன? இவருக்கு ஒரு வலுவளவு வரப்போகுது, இவருக்கு ஒரு வலுவளவு வரப்போகுது. ரெண்டு பேரையும் சேர்த்து வந்து சேர்வை தானே, ரெண்டு பேரையும் சேர்த்து வந்து சேர்வை மூலக்கூட்டு வச்சுக்கிறேன் XCl2. அப்ப இது வந்து XCl2 சேர்வை தரு. இப்ப நமக்கு தெரியும் மூலக்கூட்டு சித்திரத்துல குறுக்கு பெருக்கம் பண்ணி வர்றதுதானே அவர் குறுக்கு பெருக்கம் பண்ணி இவருக்கு பக்கத்துல வர நம்பர் இருக்கிறது, இவர் இல்லை பக்கத்துல இருக்கிறவர். இவரத்துக்கு ஒரு நம்பர் இருந்ததுன்னா இது XCl CL. இப்ப நமக்கு தெரியும் இந்த ரெண்டு யார், இப்ப ரெண்டு யார் XCl. குளோரினுக்கு -1 வந்துருக்கு. அப்ப ஒரு இலத்திரன் ஏற்றிக்காரு. வலுவளவு என்ன? ஏற்கிற இலத்திரன் அல்லது இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை. அப்ப இவடத்தைக்கு 1. அந்த 1 நாம இவடத்தைக்கு போடல, போட்டு காட்டல. அப்ப XCl2 என்று வந்துருக்கு. இவர் வலுவளவு 2 சொன்னா என்னன்னு சொன்னா நமக்கு தெரியும். வலுவளவு சொன்னா இறுதி ஓட்டு சக்தி மட்டத்துல தோறால் இலத்திரனை ஏற்காரு இலக்காருன்னு சொன்னா அந்த சக்தி மட்டத்துல இறுதி ஓட்டுல இருக்கிற இலத்திரனையும் தானே ஏற்பாரு அல்லது இழப்பாரு. கடைசி சக்தி மட்டத்துல இருக்கிறது தான் ஏற்பாரு அல்லது இழப்பாரு. அப்ப இவர் இறுதி சக்தி மட்டத்துல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை 2. ஐடியா விளங்கிட்டு ஐடியா விளங்கிட்டா இல்லையா? ஐடியா விளங்கிட்டா இல்லையா? அப்ப இறுதி சக்தி மட்டத்துல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை 2. அப்ப நமக்கு தந்த விடையை பார்ப்போம். முதலாவது இருக்கிறதுல 2,6. அப்ப இதுல 2,6 2 சக்தி மட்டும்தான் இருக்கு. இவருக்கு 2 சக்தி மட்டும்தான் இருக்கு. அப்ப இறுதி சக்தி மட்டத்துல 6 இலத்திரன் இருக்கு. அப்ப இங்க நமக்கு தெரியும் இறுதி சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் தான் வரணும். அப்ப முதலாவது விட வராது. இரண்டாவது விட 2,8. இவருக்கு 2 சக்தி மட்டும் தான் இருக்கு. ஆனா இறுதி சக்தி மட்டத்தை அந்த ஓட்டுல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை 8. அப்ப இவரும் விட வராது. ஏன்னா நமக்கு வந்தது இறுதியில 2 இலத்திரன் இருக்கணும். மூன்றாவது விட இவர் இறுதி சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை 1. நமக்கு தேவை 2. அப்படி 4வது விடைக்கு வந்தா 2,8,2. அப்ப இவர் இறுதி சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை என்ன? 2. அப்ப நமக்கு இதுல அவர் அணுவன், இவர் ஆவர்த்தன எண், எத்தனையாம் ஆவர்த்தனம், எத்தனையாம் கூட இதெல்லாம் தேவையா? இல்ல. நமக்கு அந்த ஐடியா விளங்கி இருந்தா நம்ம இதுக்குரிய விடையில சேர்த்துட்டு போகலாம். அப்ப இப்படி நிறைய கேள்வி செய்ய போகல. இப்படி எக்ஸாம குறைக்கலாம். அப்ப யோசிச்சுட்டு டக்குன்னு போடுவோம். ரப்பர் தருவா, ரப்பர்ல போடுவோம். இறுதியில 2 வரணும். விடையை பார்ப்போம். கடைசியில யாருக்கு 2 விடையை அடிச்சு போடுறது. ரிலேஷன் கேள்வி எத்தனையாவது கேள்வி? 2015ஆம் ஆண்டு 15வது கேள்வி. விளங்கிட்டா? விளங்கிட்டா. சரியாக. அப்ப அடுத்த கேள்வி 2015ஆம் ஆண்டு 19வது கேள்வி. 2015ஆம் ஆண்டு வந்து 19வது கேள்வி. குறித்த ஒரு மூலகம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுகிறேன். இதுவும் நம்ம அந்த பிரதிருப்பம் பார்த்தானே, இந்த பிரதிருப்பம் செக்ஷனுக்குள்ள இந்த உலோகம், உலோகப்போலி, அல்லோகம் அந்த செக்ஷனுக்குள்ள வர கேள்வி. இயற்கையில் பிரதிருப்ப நிலையில் காணப்படும். இப்பதான் பார்த்தோம். நமக்கு தெரிஞ்சதில்ல பிரதிருப்பம் காணப்படும். இதுல எழுதுங்க.
2015-19 நம்மளோட தியரி கிடைக்கிறது நான் குரூப்ல போட்டுறேன் சரியா. கொஞ்சம் எடுத்து போட்டு என்னென்ன மூலங்களை ஷூரா பிரதிருப்பம் இல்லைங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சு காபன், அடுத்தது கந்தகம், அடுத்தது ஒட்சிஜன். இவங்க 3 பேருக்கு பிரதிருப்பம் வந்து நமக்கு தெரியும். பிரதிருப்பம் உள்ள மூலங்களை சமரி பண்ணி டோட்டலா ஆவர்த்தன அட்டவணையில நம்மளுக்கு தேவை 10 இருக்கிற 20 மூலங்கள் சொன்னேன். 7 100க்கும் மேற்பட்ட மூலங்கள் 50 என்னமோ தெரிஞ்சிருக்கிறது. இப்ப இதுல நமக்கு 20 இருக்கு. அப்ப 20 இருக்கிறதுல நமக்கு தெரிஞ்ச காரணம் தானே யார் யாருக்கு பிரதிருப்பம். நான் டோட்டலா அந்த ஆவர்த்தன இல்லை 100க்கும் மேற்பட்ட மூலங்கள் இருக்கு. அதுல இருந்து யார் யாருக்கு பிரதிருப்பம் குரூப்ல போட்டு இயற்கையில் பிரதிருப்ப நிலையில் காணப்படும். இப்ப பொட்டாசியம், அலுமினியம், கார்பன், கந்தகம். இப்ப முதலாவது பாயிண்ட் மட்டும் தான் நம்ம வாசிக்கும் சரியா. முதலாவது பாயிண்ட் மட்டும் தான் வாசிக்கும். விடையில பொட்டாசியம், அலுமினியம், கார்பன், கந்தகம் சரியா. கார்பன், கந்தகம். இப்ப முதலாவது பாயிண்ட் வாய்ச்ச உடனே நமக்கு விளங்குது பிரதிருப்பம் உள்ள இயற்கையில் பிரதிருப்பம் உள்ளவை என்று சொல்லக்கூடிய. அப்ப இவங்க நமக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு பிரதிருப்பம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுல கார்பன் இருக்கு, கந்தகம் இருக்கு. இவருக்கு பிரதிருப்பம் உண்டு, இவருக்கு பிரதிருப்பம். அப்ப நம்ம 2 விடையே முதலாவது பாயிண்ட்ஸ் வாசிக்கக்கூடிய கட் பண்ணிவிட்டோம். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் பிரதிருப்பம் தெரிஞ்சவன் விட கெஸ் பண்ணிட்டான். 2ல 1 தான் வரப்போகுது. அப்ப அவனுக்கு 50-50 இந்த கேள்வி சரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பிரதிருப்பம் இல்ல தெரியா, அவனுக்கு தெரியா, அவன் கேள்வி செய்ய அவன் நாளையும் வச்சு தான் யோசிப்பான். அவனுக்கு 25% தான் சான்ஸ் சரியா கொடுக்கறதுக்கு இருக்கு. ஆனா இந்த பாயிண்ட் தெரிஞ்சவன் இந்த 2 விடையும் கட்டி போடு 50-50 நினைப்பான். இது கடிச்சா சரி, இது கடிச்சா பிள்ளை 2 இதுல நினைப்பான். அப்ப அவனுக்கு பிளவார வீதம் குறைய வரும். சோ அந்த ஒவ்வொரு நுணுக்கமான பாயிண்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். உயர் உருகு நிலையை கொண்டது 3வது சுவாட்சிக்கு விட வந்தது. உயர்ந்த உருகுநிலை கொண்டது யாரு நம்ம படிக்கிறீங்க கார்பன். கிட்டத்தட்ட அவருக்கு 3500க்கு மேல 3500க்கு மேல வெப்பநிலை வேணும். இவருக்கு 115 சம்திங் வெப்பநிலை வேணும். அப்ப இவர் எங்க அப்ப நமக்கு தெரியும் உயர் உருகுநிலையை கொண்டது. நம்ம சல்பர்றதுக்குள்ள பார்த்திருக்கோம். அவரு நீர்ல கரைய மாட்டாரு. சிசிஎம் குளோரைட் இந்த இதுல கார்பன் டைசல்பைட் கரைசல்ல கரைவார். கரைவாருன்னா அவரோட உருகுநிலையை பார்க்கணும். உருகுநிலை கூடினவர் உதாரணமா நம்ம இரும்பை எடுப்பு அவரை ஹீட் பண்ணி அவரை உருக்குறதுக்கு 1000 மேல கொடுக்கணும். அப்படிப்பட்ட இது உலகங்களோட இப்ப இவர் CS2ல கரைகிறவரை கொண்டை ஒப்பிட்டு பார்க்கலாமா. அப்ப இவர் கார்பனுக்கு 3500க்கு மேல ஒரு வெப்பநிலை கொடுக்கணும். பிறகு 115 அப்ப இவ உருகுநிலை கூடினவர் செல்லக்குள்ளே நமக்கு விட வந்துட்டு அது கார்பன். அடுத்தது உலோக பிரித்தெடுப்பில் இம்மூலகம் பயன்படுத்தப்படும். உலோகங்களை பிரித்தெடுப்பில் இந்த மூலகம் பயன்படுத்தப்படும். கார்பனின் பயன்பாடுகள்ல நம்ம படிக்கிறோம். உலோக பிரித்தெடுப்பில் இம்மூலகம் பயன்படுத்தப்படும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்தந்த நோட்ஸ்ல எல்லாம் கிளியர் ஆகி. அப்ப இப்படி கேள்விகள் வரக்குள்ள இப்ப இது பாஸ் பேப்பர் கேள்விதான் உங்களுக்கு வராது. 2026ஆம் ஆண்டு எழுத போறவங்களுக்கு வராதுன்னு செல்லாம். ஏண்டா இது வந்தது 2015ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷத்துக்கு முதல் வந்த கேள்வி உங்களுக்கு வராதுன்னு செல்லாம். ஏன்னா பாஸ் பேப்பர்ல இந்த கேள்விதான் மாறி எத்தனையோ தெரிஞ்சுட்டு மாறி மாறி வரும். எம்சிக்குல வர ஸ்ட்ரக்சர்ல வரும், ஸ்ட்ரக்சர்ல வர எம்சிக்கு வரும், எஸ்ஏல மாறி 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 அதே கேள்விகள் திரும்ப திரும்ப வரப்பு, வித்தியாசமான வார்த்தைகளோட வரப்பு. அப்ப ஆனா தேவைச்சாமலாம் சில ஸ்கூலால் எடுக்கிற பேப்பர், மாகாணமட்ட பேப்பர், போட்டமட்ட பேப்பர் அப்படி வரக்குள்ள இப்படி சரி அதே கேள்வி எதுவும் போட மாட்டான். ஆனா ஸ்கூலால் எடுக்கிற பேப்பர்ல அதே கேள்வி என்ன நம்ம டீச்சர் இருக்கு மாச்சல் எடுக்கிறதுக்கு தூக்கி போட்டுருவா பாஸ்டர் உள்ள அந்த கேள்வி. அப்ப இப்படி கேள்வி தேர்வு எக்ஸாம்ல வரும். அப்படி ஸ்கோர் பண்றதுக்கு நமக்கு லேசாரி. சரியா.
அடுத்த கேள்வி, எல்லாரும் சொன்னேன் ரெக்கார்ட் போடுங்க. சரி. கேள்வி என்ன சொன்னா, 2016ஆம் ஆண்டு வந்து 7வது NCP கேள்வி, பின்வருவனவற்றுள் எது ஒரு ஈரியல்குள்ள ஒட்சைட் ஆகும்? ஈரியல்குள்ள ஒட்சைட்னு சொன்னா, நமக்கு ஒட்சைட்னு சொன்னா என்ன தெரியும்? ஒரு மூலகம் ஒட்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு வரக்குள்ள அந்த மூலகத்துல ஒட்சைட்டை தரும் நம்ம படிக்கிறீங்க. அதுல ஈரியல்குள்ள ஒட்சைட், ஈரியல்குள்ள ஒட்சைட்னு சொன்னா இப்ப அமில ஒட்சைட், கார ஒட்சைட். அமிலம் எப்படி? அமிலத்துல இயல்பை காட்டுவாரு. காரை ஒட்சைட் எப்படி? காரத்துல இயல்பை காட்டுவாரு. ஈரியல்பு யாருன்னு நம்ம மனிதர்கள்ல எப்படி இருப்பா? நம்மளோட பிரெஞ்சுக்கு இனிப்பா ஐடியா. உதாரணம், நம்மளுடைய நல்லா அடிப்பாங்க. இப்ப நம்மளுடைய இப்ப பக்கத்துல அடிக்கிறவங்க நல்லா அடிப்பாங்க. நமக்கு தெரியக்குள்ள அவனை பத்தி கிடைப்பாங்க, அவன பூக்குல நம்மளை பத்தி கிடைப்பாங்க. பங்களஞ்சல் லைக் எப்படி விலாங்கு மீன் சொல்லுவாங்க, விலாங்கு மீன் பதவி. அவரு மீனுக்கும் இருப்பாரு, பாம்பை போல இருப்பாரு. மீன் வரப்புல தலையை காட்டுவார், பாம்பு வரப்புல வாழை காட்டுவார். நான் பாம்பு உண்டல்லி, தலையை காட்டி நான் மீன் போடாட்டி அப்படின்னு. அதே போல ஈரியல் புள்ளால எப்படி இருப்பாருன்னு சொன்னார். அவர் அமிலத்திர இயல்பையும் காட்டுவாரு, லைக் அதே சமயம் காரத்திர இயல்பையும் காட்டுவார். அப்படிப்பட்டாக்கள் தான் நீங்களும் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க உங்களோட கிளாஸ்ல எல்லாம் இருக்கீங்க ஈரியல் புள்ளாக்கள், அப்படி அலுமினியத்தை பிள்ளாக்கள். ஏசாக்குள்ள அடுத்த நம்ம எப்படி சொல்றது, நான் அலுமினியம் நிச்சயத்தப்பட ஒரு ஆள்றான் படிச்சவனு சொன்னா விளங்கும், பலார் நெல்லி விடுவான். படிக்காத சொன்னா இது தெரியாதான் சொன்னா என்னமோ சொல்லிப்பட்டு போறான் நமக்கு, ஆனா என்னன்றதான் தெரியல. கண்டிப்பா அதே போல ஈரியல் நோட்சிருச்சுன்னா, இப்ப நமக்கு 3ஆம் ஆவர்த்தனம், இப்ப நம்ம கிரேட் நம்ம யூனிட்லரி 3ஆம் ஆவர்த்தனம் மூலம் இருக்கு ஒட்சிஜனுடன் தாக்க முடிஞ்சு உருவாகிற சேர்வைகளை வச்சுதான் நமக்கு நிறைய கேள்வி வரும். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், அப்படி அந்த 3ஆம் ஆவர்த்தனம் வைக்கிற மூலகங்களை வச்சு அதுல ஒட்சைட்டுகளை வச்சு அதுல இயல்புகளை கேட்டு நமக்கு கேள்வி வரும். ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு MCQ வரலாம், வராம விடலாம். ஸ்ட்ரக்சர்ல வரலாம், வராம விடலாம். ஆனா டேம் பேப்பர் வரக்குல செகண்ட் டே முடிஞ்சு அடுத்து தேர்ட் டைம். அப்ப அப்படி இல்லை, டேம் எக்ஸாம்ல இப்படி கேள்வியில தூக்கி போட்டு கேள்வியை நிரப்பணவன் அதால அப்படி கேள்வியில் வருது சான்ஸ் கூட இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களை வச்சுதான் இது வருது. 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள்ல எழுதி இதுக்குரிய பொச்சேட்டுகளை எழுதி இனிமே லேசா இது நீங்க எப்படி விளங்கி வச்சிருக்கீங்களே, இப்ப நானெல்லாம் விளங்கல கோயில் பட்டு படி பாடமாயி மென்காரம், வன்காரம், ஈரியல்பு, மென்னமிலம், மென்னமிலம், வண்ணமிலம், வண்ணமிலம், மென்மூலம், வன்மூலம், ஈரியல்பு, மென்னமிலம், மென்னமிலம், வண்ணமிலம், வண்ணமிலம். இவர்களுக்குள்ள ஞாபகம் வச்சிருந்த எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. இவர்கள் ஒன்றை வன் சம்திங் வன் மூலம், வன் மூலம் அல்லது வன் காரம், காரம் மூலம் அப்படி வரும். அடுத்தது அப்படியே ஹார்ட்னஸ் குறைஞ்சி கொஞ்சம் இதாகி மென் மூலம் அல்லது மென் காரம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி ஈரியல்பு. இவர் எப்படின்னா அங்கலையும் இருப்பாரு, இங்க அலையும் இருப்பாரு. அப்படியே வந்து அடுத்தது அப்படியே காரத்தன்மை குறைஞ்சிட்டு வந்து, காரத்தன்மை குறையுதுன்னு சொன்னாங்க அமிலத்தன்மை கூடிட்டு இருக்கின்றது. இப்ப காரத்தன்மை குறைஞ்சிட்டு வந்து மெதுவா அமிலத்தன்மை கூட போயின்னு சொன்னா மென்னமிலம், மென்னமிலம், வண்ணமிலம், வன் அமிலம். அப்ப இதுக்குரிய நமக்கு ஒட்சேட்டுகள் தெரிஞ்சிருக்கீங்க. ஒட்சேட்டல் இருக்கிறீங்கனாலே மூலக்கூட்டு சூத்திரம் எப்படி எழுதினமோ அதே இல்லாம இப்ப உதாரணமா சோடியத்துக்கு மட்டும் எழுதுனா லைக் இது தேவையே இது இதே அழி
உங்களுக்கு தெரியும் ஒரு சேர்த்துங்கன்னா சோடியம் +1, ஆக்சிஜன் 2 - இது நம்ம தேவையில்லை. இப்ப நமக்கு தெரியும் சோடியத்துல வலுவளவு என்ன, ஆக்சிஜன்ல வலுவளவு என்ன நமக்கு தெரியும். சோடியத்துல வலுவளவு 1, ஆக்சிஜன்ல வலுவளவு 2. அப்ப குறுக்கு பெருக்கம் செஞ்சா குறுக்கு பெருக்கம் செஞ்சோம்னா வரப்போற சேர்வை எப்படி வரப்போகுது? இந்த ரெண்டு இவருக்கு போகும் Na2. இந்த ஆக்சிஜனை கொண்டு வரப்போகுது நம்ம போட தேவை. அதே போலதான் இப்படித்தான் ஒவ்வொரு மூலகத்திலையும் இப்ப நமக்கு தெரியும் ஆவர்த்தல வலுவலு பார்க்கல இந்த நான் இப்படி எழுதிக்கணும். இது ஆவர்த்தத்தில் இப்படித்தானே வருது 1 2 3 4 3 2 1. அந்த இது தெரியுதானே வலுவலு பார்க்க ஆவர்த்தல 1 2 3 4 3 2 1 இப்படியே கூட்டு போய் குறைஞ்சிட்டு வர மாதிரி ஞாபகம் வச்சிருக்கும். அப்ப இதுல சோடியத்துக்குரிய ஒட்சைட் எப்படி வரப்போகுது? Na2. மக்னீசியத்துல வலுவளவு தெரியும் 2, ஆக்சிஜன்லையும் 2. அப்ப 2 வெட்டிப்பட்டா Na2. அலுமினியத்துக்கு 3, ஆக்சிஜனுக்கு 2. இப்ப உதாரணமா அலுமினியத்துக்கு இன்னைக்கு எழுதி காட்டுங்க. அலுமினியம் அலுமினியத்துக்கு 3, ஆக்சிஜனுக்கு 2. இப்ப குறுக்கு பெருக்கம் செஞ்சோம்னு சொன்னா வரப்போற விட எப்படி இருக்கும்? இந்த 2 அலுமினியத்துக்கு Al2, ஆக்சிஜனுக்கு இந்த 3 பிளேட்டியான Al2O3. Al. அடுத்தது சிலிக்கன். இப்படி இப்ப மூலக்கூறு சித்திரம் எழுதுற விதம் தெரியும். வலுவளவை வச்சு தான் கொடுக்குறது. இப்ப எனக்கு 1 2 3 4 1 2 3 4 4க்கு நீங்க என்னைய குயிக்கா எழுதி காட்டணும். நீங்க ஒன்லைன்ல இருக்கிறாக்கள் என்ன செய்யலாம், எழுதி அனுப்பலாம். இப்ப நீங்க நினைக்கணும் டைப் பண்ணக்குள்ள இந்த 2 எப்படி கீழே போற 3 அதில் நீங்க எழுதி டைப் பண்ணி அனுப்புங்க. நீங்க விளங்க நீங்க என்ன செல்ல வாரீங்க நினைக்க விளங்க குயிக்கா அனுப்புங்க. நீங்க குயிக்கா எழுதுங்க. நம்ம ரிவிஷன் கிளாஸ் தானே படிச்சுட்டானே வந்து குயிக்கா எழுதுங்க. குயிக்கா எழுதுங்க. இந்த குயிக்கா
பிரைவேட்டான சரி. அடுத்த எஸ்ஐ சிலிக்கன் SiO2 P2O5 சரி சரி சரி. அப்ப அவ்வளவுதான். நமக்கு வலுவளவு தெரியும். வலுவளவை போட்டு குறுக்கு பெருக்கம் செஞ்சா மூலக்கூறு விசித்திரம் வருமானம் தெரியும். சரியா? சரி சரி. அப்ப இதுல நமக்கு தெரியும் அடுத்தது SiO2 P2O5 SO3 Cl. சரியா? இதுல நம்மளோட புக்லயே ஒரு அட்டவணை ஒன்று இதே போட்டு இதுல வெப்சைட்டுகள் எல்லாம் போட்டு இவர் யாரு, வன்மூலமா மென்மூலமா ஈரியல்பா மென்னமிலமா வண்ணமிலம் எல்லாம் போட்டு நம்மளோட புக்லயே ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையை வச்சுதான் இந்த கேள்வி. நமக்கு கேள்வி ஒண்ணு நம்மளோட சிலபஸை தாண்டி போக போறது இல்லை. கேள்வி நம்மளோட சிலபஸை தாண்டி போக போறது இல்லை. இந்த கேள்வி பின்வருவற்றில் எது ஓர் ஈரியல் வெப்சைட்டா? நமக்கு இந்த இருக்கிற 7 தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வி பிள்ளை எடுக்கிறது சான்ஸ் இல்லை. தெரியாதால் தானே பிள்ளை எடுக்கிறது சான்ஸ் கூட இருக்கும். நமக்கு இந்த 7 தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வி பிள்ளை வருமா? இல்லை. அப்ப நம்மளோட புக்கை நம்ம படிக்கக்குள்ள நம்மளோட நோட்ஸ் தொகுத்தாரு நோட்ஸை மட்டும் கிளியரா படிச்சா பயப்படாம போய் எக்ஸாம் எழுதல. எழுதி இப்ப படிக்காம போயிட்டு வந்தாதான் பயம் வரும். என்ன நம்ம எழுதினது சரியோ பிழையோ, நம்ம கொடுத்த எம்சிக்கு சரியா பிழையா, ஏன் பயப்பட? நம்ம சரியா படிச்சுட்டு போனா சரியா எழுதிட்டு வரும், பயப்பட மாட்டேன். அப்ப இதுல இவர் யாரு இவர் யாரு இவர் யாரு இவர் யாரு வன்மூலம் அல்லது வன்காரம். இது மென் மூலம் அல்லது மென்காரம். அப்படியே ஹார்ட்னஸ் குறைஞ்சி வன்னுல இருந்து மென்னாயி ஈரியல் பாயி அடுத்தது இப்போ இங்கட போகும் அமிலையல் கார இயல்பு குறைஞ்சிட்டு வந்தது மெதுமெதுவா அமில இயல்பு கூடி போகுது. அப்ப கூடக்குள்ள இடத்தை வன்னுண்டலி வந்து படுத்துறோம் மென்னுண்டலி போகுமா? மெதுமெதுவா சின்னத்துல இருந்தானே பெருசாகி போவாரு. அப்ப இவடத்தை மென் அமில இவடத்தை மென் அமில வன் அமில சரியா? இப்ப இவரு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இந்த கேள்வி பிள்ளை எடுப்போம். இப்ப இது நமக்கு தெரியும் 3ஆம் ஆவர்த்தனத்துல வாராக்கள் சோடியம் மக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பாஸ்பரஸ் எல்லாருக்கும் 20 மூலகங்களும் ஆவர்த்தனங்களை எழுத தெரிஞ்சிருக்கிறது. உங்களுக்கு கொள்ளையில் இருக்கிறார்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கொள்ளையில் இருக்கிறார்கள் தியரி கிளாஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க. 20 மூலகத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெதச்சில் எழுதிப்பா. எப்படி நம்ம ஞாபகம் வச்சிருக்கிற 20 மூலகங்களை. அப்ப இதுல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த 20 எடுக்கிற கொள்ளையிலிருக்கிறார்களும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னு சொன்னா தெரியாத கலை இருந்தா பயப்பட தேவையில்லை, வெக்கப்பட தேவையில்லை. பிரைவேட்டா எவ்ரி ஒன்ல மெசேஜ் போடாங்க. பிரைவேட்டா எனக்கு மட்டும் இல்லைங்கிற மெசேஜ் போடுங்க. அதுல இப்படி போடுது தெரியாட்டி சொல்லிட்டார். இந்த 20 மூலங்களையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க சொல்லி தெரிஞ்ச நம்ம எவ்வளவு தானே. ஏன்னா நான் ஒரு முயற்சி இல்லை, அது உங்களுக்கு கூட தெரியும். அப்ப இதுல கேள்வி என்னன்னு சொன்னா பின்வருவதில் எது ஓர் ஈரியல் உள்ள ஒற்சைட்டாகும்? இவரு வன் ஒற்சை, இவரும் மென்மூலம், இவரு ஈரியல் Al2O3, மென்னமிலம் வண்ணமிலம். அப்ப இதை மார்க் பண்ணிக்கோங்க.
இதை மார்க் பண்ணி எடுத்துங்க. அப்ப இதுக்குரிய விட Al2O3 மூன்றாவது விட. அடுத்த கேள்வி நம்ம முதலாவது பார்த்த கேள்வி போல. அடுத்த கேள்வி நம்ம டெஸ்ட் பார்த்த கேள்வி போல. சரி, அடுத்த கேள்வி போமா. அடுத்த கேள்வி இது அளிக்கும். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னாங்க. எத்தனையாவது கேள்வி? 6வது. இது 2016ஆம் ஆண்டு வந்தது. 28வது 2016ஆம் ஆண்டு வந்தது. 28வது கேள்வி என்ன? ஒரு மூலகம் எம்மின் கார்பனேட்டின் ரசாயன சூத்திரம் M2CO3. இப்ப நமக்கு தெரியும் கார்பனேட் சொல்லக்கூட மூலிகம். நம்ம அந்த அட்டவணையில படிக்கிறோம். நம்மளோட தேடியில் கடைசி பக்கம் வரைக்கும் மூலிகத்துல CO3 2-. அந்த 2- அந்த 2 தான் இங்க எம்முக்கு போயிருக்கு. சரியா? அந்த 2 தான் இங்க எம்முக்கு போயிருக்கு. இப்ப எழுதுவோம். எம்மானது இப்ப நம்ம கேள்வியை உடப்போம். என் கார்பனேட்டின் ரசாயன சூத்திரம் தந்திருக்கு. அப்ப ரசாயன சூத்திரம் தந்திருக்குன்னு எம்மும் அந்த கார்பனேட்டும் சேர்ந்து உருவாயின சேர்ந்து தந்திருக்கா. அப்ப MCO3 நமக்கு தெரியும் கார்பனேட்னா 2-. அப்ப இவருக்கு ஒரு வலுவளவு இருக்கும், இவருக்கு ஒரு வலுவளவு இருக்கும். இப்ப நமக்கு தெரியும் CO3 2- ஆரம்பத்துல இருந்து செல்லிவாரம் அங்க ஏற்றம் வருது இருந்துச்சுன்னா +4- இழக்கிற இலத்திரன் அல்லது ஏற்கிற இலத்திரன். வலுவளவோட டெபினிஷன் என்ன? இழக்கிற அல்லது ஏற்கிற இலத்திரனை நீக்கி. இங்க 2 இலத்திரனை ஏற்றிருக்கார். மைனஸ் வந்தா ஏற்றிருக்கார், பிளஸ் வந்தா இழந்திருக்காரு. அப்ப இவர வலுவளவு என்ன? இந்த 2. இப்ப நமக்கு இவர் தெரியா ஏன்னு சொல்லி எடுப்போம். குறுக்கு பெருக்கம் தானே செய்யற. இவர்றது இங்க போகும், இவர்றது இங்க சேர்ந்து உருவாகிற சேர்வை தந்திருக்காங்க. என்ன? M2CO3. M2CO3. M2CO3 இந்த CO3 அப்படியே வருது. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? இப்ப ஒரு மூலிகம் வந்திருக்குன்னு சொன்னா, இப்ப உதாரணமா CO3. அப்ப இதற்கு ஒரு பெருமானம் ஒன்று வரப்போது, இப்ப உதாரணமா இப்ப இவரை ஏயால பெருக்கிறேன்னு சொன்னா, இந்த ஏரிக்கு தானே கார்பனுக்கும் சொந்தம், ஒக்சிஜனுக்கும் சொந்தம். அப்ப இந்த ஏயால பெருக்கணும்னு சொன்னா முழுவதுக்கும் பிரேக்கெட்டை போட்டுத்தானே ஏ போடுவோம். அப்ப இங்க ஒரு பெருமானம் வந்திருக்கு. உதாரணமா இந்த A=1 எடுத்தோம்னு சொன்னா கார்பன் 1, ஒக்சிஜன் 3. அப்ப இப்படித்தானே வருவோம். அப்ப பிரேக்கெட் போட மாட்டோம். அதே செட்டப் தான் இங்க பாருங்க. அந்த சேர்வை என்ன? M2CO3. இவங்க 2 பேரும் தாக்கமானது சேர்ந்து வந்தது M2CO3. இப்ப நமக்கு தெரியும் இது நமக்கு தெரியா. இப்ப நம்ம இதை வச்சு ஒரு சேர்வையோடு எழுதினோம்னு சொன்னா இந்த M-க்கு 2 போகும். M2CO3க்கு முழுவதும் ஏதான வரணும், முழுவதும் ஏ வரணும். இப்படி முழுவதும் ஏ வந்த சேர்வை தான் இந்த அறிக்கை M2CO3. அப்ப என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா இந்த பிரக்கெட்டுக்குள்ள இருந்த பெருமானம் அப்படியே வந்திருக்குன்னு சொன்னா அதை எத்தனையால பெருக்கிறாங்க? A = 1. அதை 1 பெருக்கினா தானே M2 கார்பன் 1, இந்த A1 3, ஒக்சிஜன் M2CO3 அப்படியே வந்துருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு விளங்கிட்டு A = 1.
எம்முக்கு வந்தது 1. கேள்வி என்ன? அதா இல்லை. எம்மின் குளோரைட்டின் ரசாயன சூத்திரம் யாது? இப்ப குளோரைட்டோட ஒரு தாக்கம் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த எம்மும் குளோரைட்டும், குளோரைட்னு சொன்னா Cl -1. அப்ப இந்த -1 வந்து சொன்னது நமக்கு தெரியும், இவர வலுவளவு 1. இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் எம்மோட வலுவளவு எத்தனை? 1 1 1. இப்ப நம்ம குறுக்கு பெருக்கம் செஞ்சிடுவோம். குறுக்கு பெருக்கம் செஞ்சுக்கலாம். இந்த எம்முக்கு சிஎல்ற 1, சிஎலுக்கு இந்த எம்மோட 1 வந்து சேர்வு உருவாக்குது. என்ன? 2 பேருக்கும் எம் தானே இருக்கி, இந்த 1 தானே இருக்கி. அப்ப எம் சிஎல், இந்த 1 போட்டு காட்ட மாட்டேன் தானே, 1 போட்டு காட்ட மாட்டேன். அதால வரப்போற சேர்வை MCl. MCl best answer. MCl best answer. MCl best answer. அடுத்தது அடுத்த கேள்வி 2016ஆம் ஆண்டு வந்து 30வது கேள்வி. 2016ஆம் ஆண்டு வந்து 30வது கேள்வி. இந்த கேள்வி நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் தந்து வர கேள்வி எல்லாம் எதுக்குள்ள இருந்து தெரியுமா வரக்கு? அந்த எங்க 3வது யூனிட்ல இருந்து அந்த கூற்றுக்கல்வியில் வாரது உலோகங்கள், அல்லுலோகங்கள், உலோகப் படிகங்கள் அந்த தலைப்புல இருந்து ஒவ்வொன்றையும் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். உலோகம் என்ன, அது இயல்பு என்ன, உலோகப் போலினா என்ன, அதுல இயல்பு என்ன, அல்லுலோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு ஏதோ என்னடா இது இவ்வளவு பந்தி பந்தியா, இவ்வளவு குப்பு மாதிரி கிடக்கு, நிறைய கிடக்கு. அதுக்குள்ள இருந்து உதாரணமா சோட்டா அடுத்து நம்ம படிக்கிறது சரி. இப்ப நாம பாஸ் பேப்பர் கேள்வி செய்ய போக்குள்ளே இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட இவ்வளவு 3 கேள்வி வந்துட்டு. அப்ப ஒவ்வொரு அந்த கேள்வியில வர பென்ஷன் நோட் பண்ணி வச்சிருந்தேன்னா அந்த பெஞ்சுக்குள்ள இருந்தா மாறி மாறி திரும்ப கேள்வி வரப்போ வேற எங்க இருந்து எடுக்கப்போறா அதுல இயல்பு எல்லாம் புக்ல தான் தெரியும். அந்த புக்ல தந்ததுதான் பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்து தெரியும். அதே கேள்வி ரெப்பேட் நம்ம தான் திருமண கேள்வி வரப்பு. இதுக்குள்ளதான கேள்வி எடுக்கணும். இதை தாண்டி வேற எங்க இருந்து கேள்வி எடுக்கப்போற எடுக்கிறோம்னு சொன்னா அது அவுட் ஆஃப் சிலபஸ். நம்மளோட சிலபஸுக்கு நமக்கு கேள்வி எடுக்கணும்னு சொன்னா இவ்வளவுத்துக்கு இந்த நடக்கப்போற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கேன். அப்ப ஒரு குறித்த மூலகத்தின் 3 இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஒரு குறித்த மூலகத்தில் இயல்புனா கீழே தந்தது பளிங்குகளாகவும் பளிங்குரு அற்றும் உள்ளன. பளிங்குகளாகவும் பளிங்குரு அற்றும் உள்ளன. இப்ப நம்ம படிச்சத்திலேயே கார்பன், சல்பர் அதுகெல்லாம் பளிங்குகளாகவும் பளிங்குரு அற்றதுகளாகவும் காணப்படும். நம்மளோட பாயிண்ட்ஸ்ல படிச்சிருப்போம். ஒரு நம்ம தொகுத்து படிக்கிறோம். பளிங்குகளாக காணப்படும் மூலகங்கள், பளிங்குரு அற்றதாக காணப்படும் மூலகங்கள், பளிங்குகளாகவும் பளிங்குரு அற்றதாகவும் காணப்படும் மூலகங்கள் எல்லாம் படித்திருப்போம். அப்ப அதுல அது நீரில் கரையாத அதே வேளை இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சவன் அடுத்த ஒன்றையும் பார்க்க மாட்டான். 2வது பாயிண்ட்ஸ் இருக்கிறவன் ஒன்றையும் பார்க்க மாட்டான். வெள்ளா விடையை பற்றி போடுவோம். இப்படியே எடுத்துட்டு அடுத்த கடைக்கு போய் டைம் மிச்சம் பண்ணி நமக்கு ஃபைனல் பேப்பர் செய்யக்குள்ள டைம் தானே முக்கியம். அந்த டைமுக்குள்ள 40 கேள்வியும் செய்யணும். அப்ப டக்குன்னு எல்லாத்தையும் தியரி பாடமாக்கி இருந்து தியரி தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த கேள்வி செய்யணும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்ல ஒவ்வொரு விட எடுக்கிறாப்புல நுணுக்க மாதிரி. இப்ப 300 அந்த கேள்வியிலையும் ஒரு பாயிண்ட்ஸ் வாங்கி 2 விடை வைக்கணும். இதுல ஒரு பாயிண்ட்ஸ் வாசிச்சாலே எல்லா விடையும் பட்டி போட்டு ஒரு விடை எடுத்துட்டு போய்க்கலாம். அதே போல நீரில் கரையாத அதே வேளை கார்பன் டை சல்பேட் கரைப்பானில் மிகவும் கரைகின்றது. இந்த பாயிண்ட் சொல்லி அவனுக்கு விட வந்துடும். அடுத்தது வழியில் நீல சுவாலையுடன் எரிகின்றது. மேற்குறித்த இயல்புகளுடைய மூலகம் யாராக இருக்கும்? இதுல நம்ம போட்டு குழப்பறதுக்கு எதிர்க்க நம்மளோட புக்கில் இருக்கிற அதே பாயிண்ட்ஸ் நான் தொகுத்து தந்தேன். அதே பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாலே இதுக்குரிய விட சல்பம், இதுக்குரிய விட நீல நிற சுவாலையுடன் எரிகின்றது. அதை வச்சு எடுக்கிற விடையும் நல்ல வழி ஒன்று. 2வது பாயிண்ட்ஸ் வாய்க்க நீரில் கரைய மாட்டார்.
அவர் கார்பன் இருசல்பேட்டில் நன்றாக கரைவார். நம்ம எழுதின பாயிண்ட்ஸ்ல அப்படியே மார்க் போட்டு எக்ஸாம் பாயிண்ட் அல்லி போட்டு எழுதி வச்சிருக்கோம். அப்ப அதுல அப்ப இது ஒரு 30வது கேள்வின்னா 30வது கேள்வி அங்கே 10 கேள்வி அதை கஷ்டமா இருக்க வச்சுக்கிற அளவுக்கு இப்படி கூற்றுக்கல்வியில கண்ட தானமோட பிள்ளை பயப்படுறேன். என்ன வரும் எப்படி வரும்? உதாரணமா உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஐடியா வந்து சொல்றாங்க. இப்ப நீ இப்ப உதாரணம் இந்த முறை எக்ஸாம் எழுத போயிருந்துச்சுன்னா எல்லாத்தையும் படிக்கிறீங்க. கிட்டத்தட்ட கிரேட் 10ல இருக்கிற 2 புத்தகத்தை முடிச்சு கிரேட் 11ல இருக்கிற 2 தவணைக்குரியதை முடிச்சு இப்ப 3வது தவணைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நீ இப்ப பாஸ் பேப்பர் சேர்ல பர்த்த நாள் இப்ப நீ அந்த பாஸ் பேப்பர்ல இருக்கிற கூற்றுக்கல்வியில தூக்கம் எல்லாத்தையும் சேர்மாறுதான் செய்வான் இருந்தா அவை செய்வாரு செட்டியா எக்ஸாம் கிட்டா முன்னோ கொண்டு கூடி நீயும் வீட்டறிக்கிற டைம் லைக் எப்படி பாஸ் பேப்பர் எடுக்கிற கூற்றுக்கல்வியில அதை பிரிக்கிற ஒரு பேப்பர் எடுத்து 3 பேப்பர் எடுக்கிற பயாலஜி கொண்டு பிசிக்ஸ் கொண்டு கெமிஸ்ட்ரி கொண்டு கூற்றுக்கல்வியில எழுது நீ எழுதி செய்யக்கூட உனக்கு ஞாபகம் வரும். கூற்றுக்கல்வியில எழுதுறேன் பயாலஜிக்கு வேறியா பிசிக்ஸுக்கு வேறியா கெமிஸ்ட்ரிக்கு வேறியா பிரிச்சு எழுதி போட்டு அந்த கேள்விக்குள்ள இருந்தா நாட்கள் ஒரு 10-15 வருஷம் கேள்வி நீ எழுதினா மாறி நீ எழுதக்குள்ள விளங்கு. இப்ப நீ உதாரணமா இப்ப ஒரு கேள்வி எழுதிட்டு போறேன்னு சொன்னா இப்ப அதே இதுல கூட்டுக்கல்வி ஒரு 10வது கேள்வி எழுத போலியோ இப்ப எங்கேயும் எழுதினா அப்படி அந்த கேள்வி எங்க இருக்குன்னா அதுக்கு முதல் ஒரு பாஸ் பேப்பர்ல இருந்த கேள்வியா அறிக்கிறது. சோ நீயும் ட்ரை பண்ணணும். நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா எல்லாரும் சேர்மாறையே நம்பிட்டு இருந்த சிலவன் இருப்பான் ஒரு சேர் நீ விளங்கப்படுத்தக்கூடாத டெஸ்ட் பண்ணிட்டு போனாண்டா அவனுக்கு விளங்கிடும். சிலாக்கள் இருக்கும் சேர் விளங்கப்படுத்தையும் விளங்காது. ஊட்ட போய் ஒரு 2-3 களை திரும்ப செஞ்சுவாங்கள விளங்கிடும். அப்படித்தான் நீயும் முயற்சி செய்யணும். எல்லாம் சொல்லித் தருவார் நெருக்கப்படாம். ஏன்னா நீ படிக்கணும் 9 பாடங்கள் 9 பாடத்துக்கு ஒவ்வொரு ஆளையும் எதிர்பார்த்து இருந்தா கஷ்டம். உதாரணமா சில பாடங்கள் இருக்கும் பெரும் படிச்சு தரத்துல நம்மளா வாய்ச்சா விளங்கிட்டு தமிழ் இஸ்லாம் தமிழில் இன்ட்ரெஸ்டான பாடம் ஒரு ஆள் அதை விளங்கப்படுத்தி கதமாயி கொண்டா லைக் அதே போல சயின்ஸ் எல்லாம் விட்டு படிக்க மெச்செல்லாம் விட்டு படிக்க சொன்னா படிப்பீங்க படிச்சுட்டு ஏறிப்பீங்க அதை ஒரு ஆள் விளங்கப்படுது. அது ஒரு ஐடியாவை தந்தா உனக்கு அதுக்கு பிறகு நீ உனக்கு இதான் வழி நீ போகணும் எதிர்ப்புல சின்ன காலம் தானே நீ போய்த்துட்டு நீ தான் போகணும். உன்னை கூட்டிட்டும் போயிடா. அதே போலதான் உனக்கு வழியெல்லாம் சொல்லி தந்து நீ எக்ஸாம் சொன்னா நீ செய்யணும். ஏன்னா நீ உனக்கு எல்லாத்துக்குரிய ஐடியாவும் உனக்கு வந்திருக்கீங்க. அந்த பாஸ் பேப்பரை வளர்ச்சி கடைசி எக்ஸாம் இறங்கக்குள்ள லைக் எப்படி ஒரு சயின்ஸுக்கு ஒரு கிழமைக்கு இருந்து சயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு கிழமைக்கு ஒரு 1 வீக் இருக்கீங்க. நீ என்ன அந்த டைம்ல என்ன செஞ்சிருப்ப எல்லாம் முடிச்சிருப்பீங்க. அப்ப ஐநைக்கு என்ன செய்யறது யோசிச்சு ஒண்ணு செய்ய தேவை. சும்மா ஒரு 2 பாஸ் பேப்பரை சும்மா ஒரு 2 பாஸ் பேப்பர் எடுத்து அதை செஞ்சுட்டு போனேனாலே உனக்கு நம்பிக்கை வரும் நம்மளால செய்ய இயலும். சரியோ? அப்ப இதுக்குரிய இந்த இப்படித்தான் இந்த கூட்டுக்கல்வி எழுதுறதுக்குள்ள பிஞ்சல பாரு அடுத்த கேள்வி நிறைய கூட்டுக்கல்வி வந்து தேவை. இப்ப உதாரணம் இது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல பெரும்பாலும் பெரிய அளவுல கூட்டுக்கல்வி பயாலஜிக்கலி எல்லாம் போனோம்னா எல்லாம் கூட்டுக்கல்வி மைதானி பாக்கல அது எப்படி அந்த தலைமுறை இது எப்படி அதப்படி ஒன்றும் மண்டை குழப்ப பிரவேசம் இல்லை. நம்மளோட சிலபஸ்ல இருக்குன்னு சொன்னா நம்மளால நம்மளால படிக்க இயலும். அதுக்கானே நம்மளோட சிலபஸ்ல திணிக்கிறீங்க. நம்மளால இயலானுச்சுன்னா ஏன் இந்த சிலபஸ் எடுக்கும்? இப்ப ஏஎல் இருக்கிற தியரியில உங்களுக்கு போட்டா அதப்பா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஓயல் இருக்கக்குள்ள ஓயல் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இப்ப நம்ம 7 போயிட்டு ஓயல பாப்போம் இவ்வளவுதானா யாரும் ஏஎல்ல பயாலஜி அல்லது பயாலஜியில் எடுக்கிற ஐடியாக்கள் இருந்தா அவங்க போகக்குள்ள விளங்கும். இந்த நம்ம இதுல படிக்கிறது எல்லாம் அங்க ஃபர்ஸ்ட் யூனிட் 2வது யூனிட்லயே ஒட்டுமொத்த சயின்ஸ் நம்ம கிரகத்துல படிச்சதெல்லாம் முடிச்சிடுவோம். அங்கால இருக்கிற எல்லாம் ஒவ்வொரு தலைப்பு இப்ப நம்ம எப்படி சொல்றோம் ஆவர்த்தன அட்டவணையிலே உதாரணம் நம்ம 20 மூலங்களை வச்சு விளையாடுவோம். நம்மளை 20 மூலங்களை வச்சு நம்மளை வச்சு விளையாட்டு காட்டுறாங்க. அங்க 100க்கும் மேற்பட்ட மூலங்கள் எல்லாத்துக்கும் வச்சு கேள்வி வரும். ஒவ்வொரு மூலத்தை வச்சு கேள்வி வரும். அப்ப அங்க போகக்குள்ள பார்ப்போம் இது ஓயல் இல்ல சிம்பிளா இதுல ஓயல நம்ம என்னத்தை படிக்கணும் அதை விரிச்சு தான் ஏஎல் படிப்பு. ஏஎல் கதை இங்க வேணாம். நம்ம அடுத்த கேள்வி இதுக்குரிய விடைன்னு சல்பர். இப்ப நீரில் கரையாத இப்ப சல்பருக்குரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க உதாரணமா மக்னீசியம் எடுத்தோம்னு சொன்னா மக்னீசியத்தை கண்டுபிடிக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்
வெண்ணிற சுவாலையுடன் எரியும். அது தருவா. வெண்ணிற சுவாலையுடன் எரியும் தரக்குள்ள அந்த மூலங்களை உடன் டிக் பண்ணி பார்க்கும் மக்னீசியம் இருக்கா இருந்தா விட வெளிப்பட்டு இருக்கும். இதே போல சரியா இப்ப கந்தகம் இப்ப இவர் நம்ம எப்படி லேசா விட எடுத்தோம் பாருங்க. நீரில் கரையாது ஆனா அதே வேளை கார்பன் டைசல்பேட் CS2 கரைப்பானில் மிகவும் கரைகின்றது. அந்த பாயிண்ட்ஸ் வரக்கூடிய நமக்கு விளையுது விட கந்தகம் தான். அப்ப அடுத்த கேள்வி இந்த கேள்வி 2030 அடுத்து 2017ஆம் ஆண்டு 6வது வந்து பின்வரும் ஒற்றையத்துக்கள் ஒரு மூல ஒற்றையது யாது பாத்தீங்களா? எத்தனையாம் ஆண்டு வந்த கேள்வி? 2016ஆம் ஆண்டு 7வது கேள்வி ஒன்று வந்து ஒரு ஈரியல் புள்ள ஒற்றையது. அதே 2017 6வது 2016ஆம் ஆண்டு வந்து 7வது கேள்வி 2017ஆம் ஆண்டு 6வது கேள்வி பாருங்க. இவனுக்குள்ள தானே கேள்வி. அங்க இரியல் ஒற்றையிட கேட்டார். இங்க கேட்டிருக்கு ஒரு மூல ஒற்றையது யாது கேள்வி. மூல ஒற்றை அது மென்மூலமா வன்மூலமா தேவையில்லை நமக்கு. மூல ஒற்றைன்னு கேட்டுட்டாரு. விடையை பாக்குறேன். சோடியத்தோட வந்த உச்சரித்தியா மக்னீசியம் உச்சரித்தி சோடியம் உச்சரித்தியா மக்னீசியம் உச்சரித்தியா விடையில மக்னீசியம் உச்சரித்தி MgO விட சிம்பிளாரிட்டி இருக்கலாம். இப்ப இதுதான் சொல்றேன். அழைக்க முடியல பாத்தீங்க பாஸ்போர்ட்ல இருக்க கேள்வி மாறி மாறி ஐடியாக்களை மாறி மாறி தான் வரப்போ இந்த 7க்குள்ள இருந்து தான் நம்ம வந்து போன வருஷம் 2016க்கு வந்த சொல்லி விடு 2017க்கு வந்திருக்கு. அடுத்த கேள்வி திருத்தியம் சமதானியின் நியம குறியீடு. திருத்தியம் புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம் ஐதரசன் சமதானியல்ல படிக்கிறீர்கள். புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம் ஐதரசன் சமதானிகள். சமதானிகள் என்ற நமக்கு ஒரே அணுவனை வேறுபட்ட தீவெண்ணையும் கொண்டது. விவரத்தில் எழுதுறேன். எத்தனையாவது கேள்வி? 2017ஆம் ஆண்டு வந்து 12வது கேள்வி. 2017ஆம் ஆண்டு வந்து 12வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 17ஆம் ஆண்டு வந்து 12வது கேள்வி. திருத்தியம் சமதானியின் நியம குறியீடு. நமக்கு தெரியும் ஐதரசனுக்கு 3 சமதானிகள் இருக்கு. ஒன்று புரோத்தியம் ப்ரோ அதுல பேர்ல ஏறி புரோத்தியம் புரோண்டா ஒன்று புரோத்தியம். அடுத்தது தூத்தேரியம் திருத்தியம் தூத்தேரியம் நம்ம 2 ஒன்று செல்லுவோம் 1 2 இங்கே 1 சென்னா ப்ரோ 2 தூத்தேரியம் திருத்தேரி திருத்தி தூத்தேரியம் திருத்தியம். அப்ப நம்ம சமதானிகள்னா படிச்சிருப்போம். சமதானிக்குரிய வரையறுக்கணும். ஒரே அணுவெண்ணையும் ஒரே அணுவெண்ணையும் ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டவை. வேறுபட்ட திணிவெண்ணையை கொண்டவை. அப்ப ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டவை சமதானிகள் படிக்கிறீங்க. இதுல கேள்வி சமதானிகளை பற்றி கேள்வி ஐதரசன் 3 சமதானிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கா இதுதான் கேள்வி. இதுல ஒன்று வந்தா புரோத்தியம் இது 2 தூத்தேரியம் இது 3 திருத்தியம். அப்ப இதுல
சமதானியருக்கு பேர் கொடுத்திருக்கிற ஹைட்ரஜனுக்கு என்ன தெரிவிக்கணும்னா திணிவன் வச்சுதான். அது திணிவன் குறையானவன் வேறுபட்ட திணிவன். இங்க ஒன்று இருக்கிறதுக்கான புரோத்தியம், ரெண்டு இருக்கிறதுக்கான டூத்தேரியம், மூணு இருக்கிறது திருத்தியம் 1 2 3 அதை வச்சு கொடுத்துருக்கு. இதுல கேள்வி என்ன? திருத்தியம் சமதானி நியம குறியீடு. திருத்தியம் சமதானி நியம குறியீடு. திருத்தியம் சமதானி நியம குறியீடு இதை எழுதியிட. திருத்தியம் சமதானி நியம குறியீடு. சரி, இத்தனை கேள்வி பார்த்தீங்க. ஒன்பது கேள்வி பார்த்தீங்க 2017ஆம் ஆண்டு. இதுக்குரிய விட திருத்தியம் கேள்வி மூன்றாவது விட ஒட்டோவா ஓபா. சரி, இன்றையோட இந்த கிளாஸை முடிப்போம். அப்ப இந்த கிளாஸ்ல ஜெயின் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜெயின் ஆகணும். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ல உங்களுக்கு படிக்கிற கூட்டாளி மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ் ஆகுது இல்லையா, அவளுக்கு ஒரு வேலை யூஸ் ஆகினா உங்களுக்கு நன்மை ஆகலாம் தானே. சரியோ, இன்றையோட கிளாஸை முடிப்போம். நாளை கிளாஸை சந்திப்போம்.